கவர்மெண்ட் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவருக்கு எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். தொழிலுக்கு அதிபதின்றது சனி பகவான் தான். சனி பகவான் யார் கூட சேர்றாங்களோ அந்த தொழில் தான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வீட்டுலதான் சூரியன் நிக்கிறாரு. அந்த சூரியன் சனி பகவான் வீட்டுல நிக்கிறனால வந்துட்டு சனி பகவான் தொழில்காரன், சூரியன்றது கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இவர் செய்வார். இதுல என்னன்னா பரிவர்த்தனை வேற ஆயிருக்காங்க, செவ்வாய் கூட சேர்ந்திருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த பேப்பர் திருத்துறது பண்றது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பேப்பர்ஸ் திருத்துறது மாதிரியான வேலையெல்லாம் அவர் போய் செஞ்சிருப்பாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இவருக்கு ராகு தசை போயிட்டு இருக்கு. வேலை வந்து லேட்டா தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை, அதுக்கு முன்னாடி சந்திர தசை. எப்படி இருந்தாலும் இந்த சந்திரன் செவ்வாய் ராகுல தான் வந்துட்டு அவரு கவர்மெண்ட் வேலையை கிடைச்சது. சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடந்துருச்சு அப்படின்னாக்க, சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, கவர்மெண்ட். அப்படின்னும் போது ஒரு பிரச்சனை 8னாக்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு ஒரு அமைப்புலதான் போயிருக்கும். அப்ப என்னன்னா வேலை விஷயமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சந்திச்சுட்டு வந்துதான் அவருக்கும் வேலையும் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சில ஜாதகங்களை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாங்க. ஒரு ட்விஸ்டான ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாங்க பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.